ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷடிவித்ரமேனி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920 ஆகஸ்ட் நாளில் வந்து தொடங்குச்சு. 1920 செப்டம்பர் மந்தில் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டம். சிறப்பு கூட்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து அமர்வில் அப்படி சொல்லுவாங்க. சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்குச்சு. 1920 டிசம்பர் மந்தில் சேலம் விஜய ராகவாச்சாரியரின் தலைமையில் நாக்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒத்துழையாமை இயக்கத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தின் திட்டத்தின் கூறுகள் என்னன்னு பார்க்கலாமா. பட்டங்கள் மற்றும் பதவிகள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. ஸோ காந்தியடிகளே ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் வந்து பார்த்து மனம் நொந்து போனனால ஹெய் சார் ஹி ஹிந்த் என்ற பட்டத்தை திருப்பி கொடுத்தார். ஸோ அதே மாதிரி மற்ற தலைவர்களும் அவங்களுக்கு கொடுத்த பட்டத்தை வந்து திரும்ப கொடுத்தாங்க. அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது. ஸோ அரசின் செயல்பாடுகளில் ஒத்துழைக்காமல் இருப்பது. ஸோ இதிலே வருதா ஒத்துழைக்காமல் இருப்பது. ஸோ ஒத்துழையாமை இயக்கம். அரசு பள்ளிகளை தவிர்த்தல். ஸோ நீங்களாம் கேட்கலாம், அந்த காலத்தில் என்னடா அரசு பள்ளி? ஸோ கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்மளுக்கு பிரிட்டிஷ் அரசு தான். பிரிட்டிஷ் கீழே வந்து சில பள்ளிகள் இருந்திருக்கு. ஸோ அங்கெல்லாம் போகக்கூடாது, அவங்க பள்ளியில் சேரக்கூடாது அப்படின்னு காந்தியடிகள் நம்மளுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து குடிமை பணி, சிவில் அல்லது இராணுவ பதவியை மறுப்பு, அந்நிய பொருட்களை புறக்கணிப்பு மற்றும் உள்ளூர் பொருட்களை வாங்குதல் என்று சுதேசி இயக்கத்தின் கொள்கையை பரப்புதல், அரசு விழாக்களில் பங்கேற்பதை தவிர்த்தல், நீதிமன்ற வழக்குகளில் ஆஜராகாமல் இருப்பது மற்றும் வழக்குகளுக்கு தனியார் மூலம் தீர்வு காண்பது, 1919 கீழ் நிறைவேற்றப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணிப்பது. ஸோ இந்த நோட்ஸ்லாம் நான் உங்களுக்கு 10th ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் வேணும்னா அதை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு கூட நம்ம வீடியோஸை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.